ஒரு நாள் மாலை வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு திரும்பும்போது திடீரென என் காருக்கு முன்னால் ஒரு பெண் வந்து விழுந்தாள். நான் பதற்றத்துடன் உடனே கீழே இறங்கினேன். அவளை பார்த்த கணத்தில் நான் அப்படியே உறைந்து போனேன். அவள் பெயர் அன்வி என்று எனக்கு பிறகுதான் தெரிந்தது. பால் போன்ற வெள்ளை நிறம், அடர்த்தியான நீண்ட கூந்தல் மற்றும் அப்பாவித்தனம் நிறைந்த கண்கள். அவள் நடுக்கமான குரலில் சொன்னாள், ஐயா, என் அம்மாவுக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை. சிகிச்சைக்கு மருந்து வாங்க வேண்டும். ஆனால் என்னிடம் பணம் இல்லை. இன்று வேறு வழியின்றி என்னை நானே விற்க துணிந்து விட்டேன். என்னை விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள். என் அம்மாவை காப்பாற்ற தேவையான பணத்தை மட்டும் கொடுங்கள். இல்லை என்றால் அவர் இறந்து விடுவார். அவள் பேச்சை கேட்டு என் மனம் உருகியது. நான் கேட்டேன், உன் அம்மாவுக்கு என்ன ஆனது? அவள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவளுடைய கண்ணீர் பனித்துளிகளைப் போல கன்னங்களில் வழிந்தோடியது. அவள் சொன்னாள், எனக்கு 1800 ரூபாய் மட்டும் போதும். மருந்து அவ்வளவுதான் விலை. என்னிடம் 10,000 ரூபாய் இருந்தது. நான் யோசிக்காமல் அந்த பணத்தை அவளிடம் கொடுத்தேன். அவள் ஒரு நிமிடம் திகைத்து நின்று மெதுவான குரலில் சொன்னாள், ஐயா, நேரத்தையும் இடத்தையும் சொல்லுங்கள். நான் ஒரு இரவு உங்களுக்காக இருப்பேன். நான் அதிர்ச்சி அடைந்தேன். பின் புன்னகையுடன் சொன்னேன், பைத்தியமே, நீ விற்கப்படுவதற்காக பிறந்தவள் அல்ல. நீ ஒருவருடைய வாழ்க்கையின் அரசியாக இருக்க வேண்டியவள். அவள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அவளால் அதை நம்பவே முடியவில்லை. நான் அவளிடம் மேலும் கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு, இனி ஒருபோதும் இந்த நோக்கத்திற்காக வீட்டிலிருந்து வெளியே வராதே என்று சொன்னேன். அவள் நடுக்கமான குரலில் சொன்னாள், ஐயா, உங்கள் இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். வாய்ப்பு கிடைத்தால் என் உயிரை கொடுத்தாவது உங்கள் கடனை தீர்ப்பேன் என்று அவள் கூறினாள். நான் அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தேன். ஆனால் அந்த தெரியாத பெண் என் இதயத்தில் குடியேறிவிட்டாள். அன்று இரவு முழுவதும் நான் தூக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். அவளுடைய அப்பாவித்தனமான கண்களும் கண்ணீர் நிறைந்த முகமும் என்னை உறங்க விடவில்லை. நாட்கள் கடந்தன. ஆனால் அவளுடைய நினைவுகள் மறைவதாக தெரியவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் அதே இடத்திற்கு சென்றேன். ஒருவேளை அவள் மீண்டும் கிடைப்பாள் என்று நம்பினேன். ஆனால் அவள் எங்கும் தென்படவில்லை. அப்போதுதான் முதல் முறையாக நான் வருந்தினேன். அவள் பெயரையாவது கேட்டிருக்கலாம், அவளுடைய முகவரியையாவது வாங்கியிருக்கலாம் என்று தோன்றியது. இப்போது நான் எப்போதும் எதையோ இழந்தவன் போலவே இருக்க தொடங்கினேன். வியாபாரம், மக்கள், உறவுகள் என அனைத்தும் அர்த்தமற்றதாக தோன்றியது. கடைசியாக ஒரு நாள் என் நெருங்கிய நண்பன் சமரை அழைத்து, சமர், உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்றேன். அவன் சிரித்து கொண்டே, ஏன் அமன், உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது? இதயத்தில் ஏதோ பெரிய விஷயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல் தெரிகிறதே என்றான். நான் பெருமூச்சு விட்டு சொன்னேன், எனக்கு ஒரு பெண்ணின் மேல் காதல் வந்துவிட்டது. ஆனால் அவள் இப்போது என்னிடம் இல்லை. அவள் எனக்கு வேண்டும். நான் நடந்த அனைத்தையும் சொன்னேன். சமர் முதலில் ஆச்சரியப்பட்டான். பிறகு, அமன், இது போன்ற பெண்கள் நிறைய பேர் கிடைக்கிறார்கள். ஆனால் உனக்கு கிடைத்தவள் உன் விதியில் எழுதப்பட்டவளாக இருக்கலாம் என்றான். அமன் தன் வீட்டு ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான். அவன் மெதுவாக சமரிடம் சொன்னான், சமர், அந்த பெண்ணை பற்றி நினைக்கும் போது நான் பைத்தியமாகி விடுவேன் போல் உணர்கிறேன். அவளிடம் அப்படி என்ன சிறப்பு இருந்தது? அது என் மனதை இவ்வளவு ஆழமாக தொட்டுவிட்டது. சமர் சிரித்து கொண்டே சொன்னான், அவளுடைய சிறப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவள் பேசும் விதம், உதடுகளின் மெல்லிய நடுக்கம், தாழ்ந்த கண்கள், பால் போன்ற நிறம் எல்லாம் உன் இதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. அமன் சோகமாக சொன்னான், நான் அவளுடைய பெயரையோ முகவரியோ கேட்டிருக்கலாம். சமர் புன்னகையுடன், கவலைப்படாதே அமன், என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்றான். அமன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே அன்வி முதலில் அவன் வாழ்க்கையில் வந்த அந்த காட்சியையே நினைத்து கொண்டிருந்தான். சுமார் 1 மாதம் கடந்து விட்டது. ஆனால் அந்த பெண் ஒரு கணம் கூட அவன் இதயத்தை விட்டு நீங்கவில்லை. சமர் தன்னால் இயன்றவரை முயற்சி செய்தான். எல்லா இடங்களிலும் விசாரித்தான். ஆனால் அன்வி காற்றில் கரைந்தது போல் மறைந்து விட்டாள். அவள் யார்? ஏன் வந்தாள்? அவ்வளவு கட்டாயத்தில் ஏன் சென்றாள்? அமனின் மனம் நிம்மதியற்று இருந்தது. அவன் பகல் இரவு பாராமல் தெருக்களில் அலையத் தொடங்கினான். தூக்கமில்லை, நிம்மதி இல்லை. இது வியாபாரத்தையும் பாதித்தது. தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட தொடங்கியது. ஒரு நாள் சமர் அவனுக்கு புத்திமதி கூறினான். அமன்,
திருமணம் செய்து கொள், அப்போதுதான் உன் கவனம் திசை மாறும். அவளை நீ மறக்கக்கூடும். ஆனால் அமனுக்கு அது சாத்தியமற்றதாக இருந்தது. அன்வி இப்போது அவனது இதயத்தின் ஒரு பகுதியாகி விட்டாள். இருந்தாலும் நண்பன் மற்றும் குடும்பத்தினரின் வற்புறுத்தலால் அமன் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டான். காலம் ஓடியது. 6 ஆண்டுகள் கடந்து விட்டன. அமன் இப்போது 2 குழந்தைகளுக்கு தந்தை. ஆனால் அன்வியின் முகம் ஒவ்வொரு கணமும் அவன் கண் முன்னே இருந்தது. வியாபாரம் தொடர்ந்து நஷ்டத்தில் சென்றதால் அமன் மெல்ல மெல்ல மது பழக்கத்திற்கு அடிமையானான். அமைதி எங்கே கிடைக்கும்? அமனின் நிலைமை மோசமடைந்தது. சிறுநீரக நோய் அவனை மேலும் பலவீனப்படுத்தியது. உடல் தளர்ந்து போனது. இப்போது மொத்த வியாபாரமும் அவனது மனைவியின் பொறுப்பில் இருந்தது. அமன் மருத்துவமனை படுக்கையில் தன் கடைசி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருந்தான். அன்று வலியின் வேதனை சற்று அதிகமாகவே இருந்தது. ஒவ்வொரு மூச்சும் ஒரு தண்டனை போல தெரிந்தது. திடீரென்று அவன் கண்களுக்கு முன்னால் ஒரு உருவம் தெரிந்தது. அவன் மெல்ல இமைகளை உயர்த்தி பார்த்தான். அவன் முன்னால் அதே முகம், அதே கண்கள், அதே புன்னகை. அன்வி இப்போது வெள்ளை நிற கோட் அணிந்து ஒரு மருத்துவராக அவன் முன்னே நின்றிருந்தாள். அவள் மெல்ல அவனை நோக்கி வந்தாள். அவள் அருகில் வந்ததும் அவன் நடுக்கமான குரலில் கேட்டான், நீ நீ அவள்தானே? அவள் மெல்லிய புன்னகையுடன் கண்களை தாழ்த்தி, ஆமாம், நான் தான் என்றாள். அம்மனின் உடலில் மீண்டும் உயிர் வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அன்வி சொன்னால், அம்மன், அன்று நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீர்கள். இன்று நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறேன். அவன் உடலில் வலியின் அலை பாய்ந்தது. அவன் பாதி மயக்க நிலைக்கு சென்றான். அவள் அவன் கையை பிடித்து கொண்டு ஆறுதல் கூறினாள். நீங்கள் சரியாகி விடுவீர்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஒன்றும் ஆகாது. அவனது கண்கள் மெல்ல மூடிக்கொண்டிருந்த வேளையிலும் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அன்வி வேகமாக ஒரு ஊசி போட்டாள். அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தான். ஒரு நாள் கழித்து அவன் கண் விழித்த போது மீண்டும் அதே முகத்தை பார்த்தான். ஏதோ கனவு காண்பது போலவே அவனுக்கு இருந்தது. அவள் அவனுக்கு மருந்துகளை கொடுத்து கொண்டே சொன்னாள், அமன், உங்கள் உதவி எனக்கு மிக பெரியது. என் உயிரை கொடுத்தாவது அந்த கடனை தீர்க்க வேண்டும் என்றால் நான் தீர்ப்பேன். நீங்கள் முழுமையாக குணமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பீர்கள் அல்லவா? அவன் அவள் கையை பிடித்து கொண்டு, நிச்சயமாக, நீ என்னை குணப்படுத்தி விடு. என் வாழ்நாள் முழுவதும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்றான். அன்வி புன்னகையுடன், கவலைப்படாதீர்கள், கடவுளின் அருளால் உங்களை நான் குணப்படுத்தி விடுவேன் என்றாள். அன்வி சிகிச்சையை தொடங்கினாள். அவளை பார்த்து கொண்டே அவன் மெல்ல மெல்ல குணமடைய தொடங்கினான். அவனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதைக் கண்டு அவனது மனைவியும் மகிழ்ச்சி அடைந்தாள். கடந்த 6 மாதங்களாக அவன் மருத்துவமனையில் இருந்தும் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. ஆனால் அன்வி வந்த பிறகு எல்லாம் மாறியது. 3 மாத கால தொடர் சிகிச்சைக்கு பிறகு அவன் முழுமையாக நலமடைந்தான். அவனது சிறுநீரகங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கின. இப்போது அன்வி அவனது நல்ல தோழியாகிவிட்டாள். ஒவ்வொரு கணமும் அவனை பராமரித்து ஊக்கப்படுத்தினாள். ஒரு நாள் அவன் அவளிடம் கேட்டான், உன் பெயர் என்ன? அன்று அந்த இரவிற்கு பிறகு நான் உன் பைத்தியமாகிவிட்டேன். பூமி விழுங்கியதா அல்லது வானம் ஒலித்து கொண்டதா என்று தெரியவில்லை. அப்படி மறைந்து விட்டாயே. அன்வி மெல்ல சிரித்து கொண்டு, அம்மன், 3 மாதங்களாக உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறேன். இன்னும் என் பெயர் தெரியவில்லையா என்றாள். அம்மன் சொன்னான், உன்னால் தான் எனக்கு மறுவாழ்வு கிடைத்தது. அவள் மெதுவாக, இது என்னால் அல்ல, கடவுளின் அருள். நீங்கள் எனக்கு மரியாதைக்குரியவர். நீங்கள் செய்த உதவிக்கு நான் கைமாறு செய்திருக்கிறேன். இன்னும் பாக்கி இருக்கிறது என்றாள். அம்மன் கேட்டான், அன்று அவ்வளவு கட்டாயத்தில் அழுது கொண்டிருந்தாயே, அம்மாவுக்கு மருந்து வாங்கக்கூட பணம் இல்லை என்றாயே, பிறகு நீ எப்படி மருத்துவரானாய்? அன்வி புன்னகையுடன் சொன்னால், அம்மன், எல்லாம் உங்கள் உதவிதான். அன்று நீங்கள் கொடுத்த பணத்தில் என் அம்மாவுக்கு மருந்து வாங்கினேன். நீங்கள் கொடுத்த கவரை நான் முதலில் திறந்து பார்க்கவில்லை. அம்மா குணமடைந்த பிறகு அந்த பணத்தை அலமாரியில் வைத்தேன். பிறகு தேவைப்பட்ட போது திறந்து பார்த்தேன். அதில் நீங்கள் அதிக பணம் வைத்திருந்தீர்கள். அந்த பணத்தை கொண்டு என் படிப்பை தொடர்ந்தேன். மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து இன்று மருத்துவராகிவிட்டேன். அம்மன் சொன்னான், உன் அர்ப்பணிப்பும் உழைப்பும் ஆச்சரியமானது. அன்வி புன்னகைத்து தன் பெயர் பலகையை அவன் முன் வைத்தாள்.
அதில் டாக்டர் அன்வி என்று இருந்தது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அமனின் மனைவியும் குழந்தைகளும் அங்கு வந்தனர். அவர்களை கண்டு அமன் மகிழ்ச்சி அடைந்தான். அவள் மருத்துவமனைக்கு வருவது மிகவும் அரிதாகிவிட்டது. ஏனென்றால் இப்போது மொத்த வியாபாரமும் அவள் கையில் இருந்தது. நான் அன்வியையே பார்த்து கொண்டிருந்தேன். என் நோய் மற்றும் இந்த விசித்திரமான காதலில் நான் அனைத்தையும் இழந்து நின்றேன். எனக்கு மருத்துவமனையில் இருந்து இன்று டிஸ்சார்ஜ் என்பதால் என் நண்பன் சமரும் வந்திருந்தான். இதற்கிடையில் அந்த டாக்டர் தன் அறையில் இருந்து வெளியே சென்றார். நான் சமரிடம் மெதுவாக சொன்னேன், இவள்தான் நான் உன்னிடம் சொன்ன அந்த பெண். சமர் சிரித்து கொண்டே, என்ன ஒரு அதிர்ஷ்டம் நண்பா, யாரிடம் நோய் வந்ததோ அவளே சிகிச்சையும் அளித்து விட்டாள். எவள் மேல் காதல் வந்ததோ அவளே வாழ்வதற்கான காரணத்தையும் கொடுத்து விட்டாள் என்றான். நான் சொன்னேன், இப்போது கவிதை பாட ஆரம்பிக்காதே, சீக்கிரம் என்னை வீட்டுக்கு அழைத்து செல். இங்கு எனக்கு மிகவும் போர் அடிக்கிறது. 1 வருடம் ஆக போகிறது. இந்த சுவருக்குள்ளேயே நான் கைதியாக இருக்கிறேன். சமர் என் தோளில் தட்டி கொடுத்து, இப்போதுதான் நீ குணமாகிவிட்டாயே, பிறகு என்ன கவலை என்றான். நான் காரில் அமர வைக்கப்பட்டு வீட்டிற்கு வந்தேன். வீடு முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எனக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி. அன்வியும் என் மனைவியும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். சுமார் 1 மாத ஓய்விற்கு பிறகு நான் முதல் முறையாக மீண்டும் என் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று நிலை தடுமாறி வழியில் ஒரு கார் வந்து எங்கள் காருக்கு முன்னால் பள்ளத்தில் நின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அன்வியை சந்தித்த அதே இடம் அது. நான் காரை விட்டு இறங்க முயன்றேன். ஆனால் டிரைவர் தடுத்தார். அப்போது அந்த காரில் இருந்து ஒரு பெண் வேகமாக இறங்கி வந்து கோபமாக, கார் ஓட்டுவது தெரியாதா என்று கத்தினாள். அவள் அன்விதான். பிறகு அவள் பார்வை என் மேல் பட்டதும் அப்படியே நின்று விட்டாள். அடடே சார், இது உங்கள் காரா என்றாள். அவள் பதற்றமாக, நான் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், ஒரு நோயாளி மிகவும் கிரிட்டிக்கலாக இருக்கிறார் என்றாள். நான் மென்மையாக, பரவாயில்லை, நாங்களும் அந்த பக்கம்தான் செல்கிறோம், உங்களை விட்டு விடுகிறோம் என்றேன். அவள் சம்மதித்து என் பக்கத்து இருக்கையில் அமர்ந்தாள். அந்த பயணம் முடிவடையவே கூடாது என்று எனக்கு தோன்றியது. அன்று முழுவதும் அவளுடைய நினைவிலேயே இருந்தேன். எனக்கு மனைவி, குழந்தைகள் இருந்தனர். ஆனால் அவள் என் முதல் காதல். நான் என் நண்பன் சமரை அழைத்து, சமர், நான் அன்வியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றேன். அவன் அதிர்ச்சி அடைந்து, உனக்கு அறிவு இருக்கிறதா? உனக்கு மனைவி, குழந்தைகள் இருக்கிறார்கள். உன்னுடன் இத்தனை வருடம் இருந்த மனைவியை விட்டுவிட்டு எப்படி இப்படி சொல்லலாம் என்றான். நான் பிடிவாதமாக, எனக்கு எதுவும் தெரியாது, நான் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்றேன். சமர் சொன்னான், முதலில் உன் மனைவியிடம் பேசு, அவள் அனுமதித்தால் பார்க்கலாம். அன்வியிடமும் பேசு, அவள் வாழ்க்கையில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள் என்றான். அன்று மாலை நான் வீட்டிற்கு சென்றபோது அன்வி அங்கே இருந்தாள். அவள் என் மனைவியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். நான் உள்ளே வந்ததும், குட் ஈவினிங் டாக்டர் என்றேன். அவள், சார், உங்கள் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது என கேட்டாள். நான் புன்னகையுடன், என் பெயர் சார் இல்லை, அமன், என்னை அமன் என்றே கூப்பிடலாம் என்றேன். நாங்கள் ஒன்றாக அமர்ந்து டீ குடித்தோம். நான் தொடர்ந்து அன்வியையே பார்த்து கொண்டிருந்ததை என் மனைவி கவனித்து விட்டாள். அன்வி சென்ற பிறகு என் மனைவி கோபமாக அறைக்கு வந்து, நீங்கள் அந்த டாக்டரை அப்படி பார்க்கிறீர்கள், எனக்கும் உங்களுக்குமான உறவு வெறும் பெயரளவில் மட்டும்தானா என்று சண்டையிட்டாள். நான் பதில் சொல்லாமல் படுத்து கொண்டேன். மறுநாள் காலை உணவின் போது அவள் அழுது கொண்டே, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கும் அன்விக்கும் என்ன உறவு என கேட்டாள். நான் பெருமூச்சு விட்டு, எங்களுக்குள் ஒரு நட்பு மட்டும்தான் இருக்கிறது என்றேன். ஆனால் அவள் கோபத்துடன், உங்களுக்கு காதல் என்பது அவள் மீது மட்டும்தான் இருந்தது, என் மேல் எப்போதும் இருந்ததில்லை என்று கூறி அழத் தொடங்கினாள். இந்த சூழலால் நான் சற்று சலிப்படைந்தேன். நான் ஆத்திரத்துடன் சொன்னேன், நீ என்னை வீட்டில் நிம்மதியாக கூட இருக்க விடுவதில்லை, என் வாழ்க்கையையே நரகமாக்கி விட்டாய். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே பெரிய சண்டை வெடித்தது. நான் கோபத்துடன் அலுவலகம் சென்றேன். மாலை நான் திரும்பிய போது மனைவி வீட்டில் இல்லை. நெஞ்சில் இருந்த பாரம் குறைந்ததை போல நான் பெருமூச்சு விட்டேன். என் இதயம் விரும்பிய அந்த நிம்மதி அவள் முன்னிலையில் எனக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை இதயபூர்வமான இணைப்பு இன்னும் முழுமையாக ஏற்படாததுதான் அதற்கு காரணமாக இருக்கலாம். அன்விக்கும் எனக்குமான நட்பு இப்போது மிகவும் ஆழமாகிவிட்டது. அவள் அடிக்கடி மாலையில் என் வீட்டுக்கு வருவாள். என் குழந்தைகளுடன் விளையாடுவாள்.
அப்போது சூழலே இதமாக மாறும். என் மனைவி சென்று 15 நாட்கள் ஆகிவிட்டன. அவள் பிறந்த வீட்டிற்கு சென்றவள் இன்னும் திரும்பவில்லை. நீயே போய் அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வா என்று என் நண்பன் சமர் கூறினான். ஆனால் நான் முடியாது, நான் போக மாட்டேன் என்று கத்தலாக சொல்லிவிட்டேன். ஒரு மாலை அன்வி வந்திருந்தாள். நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது அவள் என் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் அமர்ந்தேன். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, அன்வி, நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நீ காதலிக்கும் நபர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டேன். அவள் ஒரு கணம் நின்றாள். பிறகு புன்னகையுடன், இது மிகவும் விசித்திரமான கேள்வி. முதலில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை காதலிக்கிறீர்கள்? அதற்கு பிறகுதான் நான் பதில் சொல்வேன் என்றாள். நான் சிரித்து கொண்டே, இல்லை, முதல் கேள்வி என்னுடையது, நீயே சொல் என்றேன். அவள் சிறிது தயங்கி மெதுவாக சொன்னாள், ஆமாம், ஒரு நபர் இருக்கிறார். அவரை நான் மிகவும் நேசிக்கிறேன். இடையில் அவரை நான் இழந்து விட்டேன். ஆனால் இப்போது மீண்டும் அவரை அடைந்து விட்டேன். இனி ஒருபோதும் அவரை இழக்க நான் விரும்பவில்லை. நான் அமைதியாக அவள் கண்களை பார்த்தேன். அவள் என்னைத்தான் குறிப்பிடுகிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். நான் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பிய போது அவள் சொன்னாள், அன்று என் மானத்தை காப்பாற்றி நீ விற்கப்படுவதற்காக பிறந்தவள் அல்ல என்று எனக்கு புரிய வைத்தாரே, அவர்தான் அந்த நபர். அன்று முதல் அவர் என் இதயத்தில் குடியேறிவிட்டார். நான் மெதுவாக சொன்னேன், அந்த கணத்தை என்னாலும் இன்று வரை மறக்க முடியவில்லை. அந்த இரவில் திடீரென என் வாழ்க்கையில் நீ வந்தாய், இருளில் மின்னும் நிலவை போல. ஒருவேளை நாம் இருவருமே அந்த பணக்கவரை சரியான முறையில் திறக்கவில்லை என்று நினைக்கிறேன். நான் தொடர்ந்தேன், இன்று வீட்டுக்கு சென்றதும் அந்த பணக்கவரை திறந்து பார். அதில் உண்மையில் என்ன இருந்தது என்று அப்போது உனக்கு தெரியும். அவள் மெல்ல புன்னகைத்து சொன்னாள், ஆமாம், நான் அந்த கவரை முழுமையாக திறக்கவில்லை. இன்றும் அதில் நீங்கள் கொடுத்த பணத்தில் பாதி தொகை அப்படியே இருக்கிறது. அதற்கு பிறகு அதன் தேவை எனக்கு ஏற்படவில்லை. அப்போது அவளுடைய அலைபேசி ஒலித்தது. அவள் வேகமாக அழைப்பை ஏற்று, நான் கிளம்ப வேண்டும், அம்மா கூப்பிடுகிறார்கள் என்றாள். நான் மென்மையாக சொன்னேன், சரி, நீங்கள் செல்லலாம். ஆனால் தயவு செய்து இன்று அந்த பணக்கவரை திறந்து பாருங்கள். அவள் தலையசைத்து விட்டு தன் காரில் ஏறி சென்றாள். நான் அவளை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு அறைக்கு திரும்பி வந்து படுத்து கொண்டேன். உடல் சோர்வு காரணமாக நான் அப்படியே உறங்கி போனேன். சுமார் 2 மணி நேரம் கழித்து நான் கண் விழித்த போது என் அலைபேசி இடைவிடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. திரையை பார்த்தபோது ஒரே எண்ணிலிருந்து சுமார் 15 மிஸ்டு கால் வந்திருந்தன. அந்த எண் எனக்கு முற்றிலும் புதியதாக இருந்தது. நான் உடனே அந்த எண்ணிற்கு திரும்ப அழைத்தேன். மறுமுனையில் ஒரு கனத்த குரல் கேட்டது. நாங்கள் மருத்துவமனையில் இருந்து பேசுகிறோம். உங்களுக்கு டாக்டர் அன்வியை தெரியுமா என்று கேட்டார்கள். நான் சட்டென்று சுதாரித்து கொண்டு, ஆமாம், அவருக்கு என்ன ஆனது என்றேன். அதற்கு அவர்கள், அவர் ஒரு மோசமான சாலை விபத்தில் சிக்கியுள்ளார். தற்போது அறுவை சிகிச்சை அறையில் இருக்கிறார். உங்களால் உடனே மருத்துவமனைக்கு வர முடியுமா என்று கேட்டார்கள். என் உயிரே பிரிந்து விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் எதையும் யோசிக்காமல் அழைப்பை துண்டித்து விட்டு ஜாக்கெட்டை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினேன். டிரைவர் உடனே காரை எடுத்தார். என் மனம் பதற்றத்தில் தவித்தது. ஒவ்வொரு கணமும் அவள் நலமாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே வேண்டிக் கொண்டேன். என் கண் முன்னே அவள் சிரித்து கொண்டே என் குழந்தைகளுடன் விளையாடிய அந்த தருணங்கள் நிழலாடின. மருத்துவமனைக்கு சென்றதும் நான் உள்ளே ஓடினேன். வரவேற்பு அறையில் கேட்டபோது அவள் இன்னும் அறுவை சிகிச்சை அறையில் இருப்பதாகவும் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறினார்கள். நான் அப்படியே நாற்காலியில் அமர்ந்து விட்டேன். கைகள் பிரார்த்தனைக்காக உயர்ந்தன. ஆனால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. நான் நாற்காலியில் அமர்ந்து ஒரு முறை கதவையும் மறுமுறை கடிகாரத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். நேரம் அப்படியே நின்றுவிட்டது போல தோன்றியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சை அறையின் கதவு திறக்கப்பட்டது. ஒரு மருத்துவர் வெளியே வந்தார். நான் அவரிடம் ஓடி சென்று பதற்றமான குரலில் கேட்டேன், அன்வி எப்படி இருக்கிறாள்? அவர் ஒரு பெருமூச்சு விட்டு, நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் அவளது நிலைமை இன்னும் கவலைக்கிடமாகவே உள்ளது. அடுத்த 24 மணி நேரம் மிகவும் முக்கியமானது. நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். நான் என் தலைமுடியை 2 கைகளாலும் பிடித்து கொண்டேன். என் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல உணர்ந்தேன். என் டிரைவர் என் தோளில் கை வைத்து எனக்கு ஆறுதல் கூறினார். ஆனால் நான் ஒரே ஒரு வாக்கியத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன்,
இல்லை அன்வி, உனக்கு ஒன்றும் ஆகாது. என்னை இனி ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை என்று நீதானே சொன்னாய். இப்போது என்னை இப்படி தனியாக விட்டு நீ போக முடியாது. பிறகு ஒரு நர்ஸ் வந்து அன்வி தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டதாக கூறினார். நான் அனுமதி பெற்று உள்ளே சென்றேன். எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் அந்த முகம் இப்போது மிஷின்களுக்கு நடுவில் மயக்க நிலையில் அமைதியாக கிடந்தது. நான் அவள் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து மெதுவாக அவள் கையை பிடித்து கொண்டேன். கண்களில் இருந்து கண்ணீர் வழிய என் உதடுகள் ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் செய்தன. இறைவா, அவளை என்னிடம் திருப்பி தந்துவிடு. இதுவே என் முதல் மற்றும் கடைசி பிரார்த்தனை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மருத்துவர் வெளியே வந்து அன்வி இப்போது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டாள் என்று கூறினார். இதை கேட்டதும் என் உடலில் மீண்டும் உயிர் வந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் கண்ணீர் மல்க என் டிரைவரை ஆவேசமாக கட்டியணைத்துக் கொண்டேன். என் மகிழ்ச்சியை என்னால் மறைக்க முடியவில்லை. பல நாட்கள் மருத்துவமனையிலேயே கழித்தேன். ஒவ்வொரு கணமும் அன்வியின் சேவையிலேயே இருந்தேன். அவள் மெல்ல மெல்ல குணமடைந்து இறுதியில் முழுமையாக நலமடைந்தாள். இதே காலகட்டத்தில் என் மனைவியும் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். ஒரு இரவு நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு என் மனைவியிடம் வெளிப்படையாக பேசினேன். நான் சொன்னேன், பார், இனி உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. உண்மை என்னவென்றால் நான் அன்வியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இத்தனை ஆண்டுகள் உன்னுடன் வாழ்ந்து விட்டேன். ஆனால் இப்போது அன்வி என் வாழ்க்கை துணையாக வேண்டும் என்பதே என் முடிவு. நீ அமைதியாக இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நான் நினைத்ததற்கு மாறாகவே முடிவு அமைந்தது. என் மனைவி நான் சொன்னதை கேட்டுவிட்டு எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினாள். சில நாட்களுக்கு பிறகு அவள் எனக்கு விவாகரத்து ஆவணங்களை அனுப்பினாள். நான் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காலத்தை பயன்படுத்தி அவள் என் சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டு என்னை வீட்டை விட்டு துரத்தினாள். எந்த வீட்டை நான் உருவாக்கினேனோ அது இன்று எனக்கு அந்நியமாகிவிட்டது. நான் வீதி வீதியாக அலையத் தொடங்கினேன். எங்கே போவது, யாரிடம் செல்வது? அன்வியிடம் செல்லும் துணிச்சல் கூட எனக்கு இல்லை. ஒரு காலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்த நான் இன்று ஒரு பிச்சைக்காரனை போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு சாலையோரம் அமர்ந்திருந்தேன். என்னிடம் உண்பதற்கு உணவில்லை, தங்குவதற்கு இடமில்லை. விவாகரத்து தீர்ப்பின் மூலம் அவள் நீதிமன்றம் வழியாக என்னிடம் இருந்த ஒவ்வொன்றையும் பறித்து கொண்டாள். என் சட்டையில் நான் எப்போதும் வைத்திருக்கும் பேனா கூட இப்போது அவளுடைய சொத்தாகிவிட்டது. என் குழந்தைகளும் என்னிடமிருந்து பிரிக்கப்பட்டனர். நம்பிக்கையின் முடிவு இவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அன்வியுடனான தொடர்பும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டது. 1 வருடம் கடந்து விட்டது. என் தாடி வளர்ந்து விட்டது. பலவீனமும் பசியும் என்னை மீண்டும் நோயாளியாக்கியது. இப்போது சாலைதான் என் வீடு, நடைபாதைதான் என் படுக்கை. எப்போதாவது கூலி வேலை கிடைத்தால் செய்வேன், இல்லை என்றால் பிச்சை எடுத்து உண்டுவிட்டு நடைபாதையில் உறங்குவேன். 1 வருட நாடோடி வாழ்க்கை என்னை உள்ளுக்குள் உடைத்து விட்டது. கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்தவன் இன்று அமைதியாக நடைபாதையில் அமர்ந்திருந்தேன். மக்கள் கடந்து செல்லும் போது சிலர் இரக்கத்துடனும் சிலர் அருவருப்புடனும் என்னை பார்ப்பார்கள். நான் என் கண்களை தாழ்த்தி கொள்வேன். பசி என் உடலை ஒரு எலும்பு கூடாக மாற்றியிருந்தது. அணிந்திருந்த துணிகள் பழைய கிழிந்த போர்வையை போல அழுக்காகவும் கந்தலாகவும் இருந்தன. ஒவ்வொரு மூச்சும் இப்போது ஒரு பாரமாக தெரிந்தது. ஒரு நாள் மாலை நேரம் மழை பெய்ய தொடங்கியது. நான் உடைந்த ஒரு கூரையின் அடியில் ஒடுங்கி அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு கார் வந்து நின்றது. நான் நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு பரிச்சயமான முகம் எதிரே தெரிந்தது. நான் அடையாளம் காண முயன்றேன். அவள் என் அருகில் வந்து குனிந்து சொன்னாள், அம்மன், இது நீங்களா? அது அன்வி. நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனேன். கண்களில் கண்ணீர் பெருகியது. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் முழங்காலிட்டு அமர்ந்து கேட்டாள், பாருங்கள், உங்களை நீங்களே என்ன நிலையில் வைத்திருக்கிறீர்கள்? நான் உடைந்த குரலில் சொன்னேன், நான் என்ன செய்வேன் அன்வி? எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள். எல்லாவற்றையும் பறித்து கொண்டார்கள். இப்போது மிஞ்சி இருப்பது இதுதான். அன்வியின் கண்களும் கலங்கின. அவள் உடனே டிரைவரை அழைத்து இவரை காரில் அமர வையுங்கள் என்றாள். பிறகு எனக்கு தோள் கொடுத்து காரில் அமர வைத்தாள். நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன்.
அவள் மீண்டும் மீண்டும் சொன்னாள், இனி நீங்கள் தனியாக இல்லை அமன், நான் இருக்கிறேன். கார் ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் நின்றது. அன்வி என்னை உள்ளே அழைத்து சென்றாள். வேலைக்காரர்கள் ஓடி வந்து எனக்கு சுத்தமான உடைகளையும் உணவையும் கொண்டு வந்தார்கள். அவள் என் முன்னால் அமர்ந்து மெதுவாக சொன்னாள், அமன், இனி நீங்கள் என் பொறுப்பு. பல ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நீங்கள் என் கையை பிடித்தீர்களோ இப்போது உங்களை அரவணைக்க வேண்டியது என் முறை. அன்வி எனக்கு துணையாக ஒரு பெரிய ஹாலிற்கு அழைத்து சென்றாள். அங்கே அவளுடைய அம்மாவும் இருந்தார். அவளது அம்மா என் அருகில் வந்து சொன்னார், மகனே, பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் உயிரை காப்பாற்றிய மனிதர் நீதானே, உன்னை நான் விடமாட்டேன். நான் மெதுவாக சொன்னேன், அம்மா, நான் எல்லாவற்றையும் இழந்த ஒரு துரதிர்ஷ்டசாலி. அன்வியின் அம்மா என் தலையை தடவி கொடுத்து சொன்னார், மகனே, ஒரு மனிதனை உடைப்பது துரதிர்ஷ்டம் அல்ல, உடைந்து போனவனை எழவிடாமல் செய்வதுதான் துரதிர்ஷ்டம். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்றால் இறைவன் உனக்காக ஏதோ ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அன்வி வேலைக்காரர்களிடம் எனக்கு உணவு கொண்டு வருமாறு கூறினாள். நான் நாற்காலியில் அமர்ந்தேன். அன்வியின் அம்மா என் அருகில் அமர்ந்து சொன்னார், மகனே, உன் மூச்சு உள்ளவரை இந்த வீடு உன்னுடையது. நீ இனி தனியாக இல்லை. நான் அன்வியை பார்த்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளுடைய கண்களில் பார்த்த அதே உண்மையை இப்போதும் கண்டேன். என் இதயம் கனமாக இருந்தது. ஆனால் முதல் முறையாக என் வாழ்க்கை இன்னும் முடிந்துவிடவில்லை என்ற நம்பிக்கையின் கதிர் என்னுள் தோன்றியது. அன்வி மௌனத்தை கலைத்து சொன்னாள், அம்மன், இனி நீங்கள் துயரப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் என் அம்மாவிடம் பேசி எல்லாம் முடிவு செய்து விட்டேன். இன்னும் 2 நாட்களில் நமது திருமணம். நான் அதிர்ச்சியடைந்து கேட்டேன், இவ்வளவு சீக்கிரம் எப்படி சாத்தியம்? அவள் புன்னகைத்தாள். இதயத்தின் முடிவு உறுதியாக இருக்கும்போது ஏன் தாமதிக்க வேண்டும்? பல ஆண்டுகளாக நீங்கள் எனக்காக இருந்தீர்கள். இப்போது நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்க விரும்புகிறேன். நான் என் கண்களை தாழ்த்தி கொண்டேன். இதயத்திற்குள் ஒரு விசித்திரமான நிம்மதியை உணர்ந்தேன். பல ஆண்டுகால அலைச்சல் இப்போது ஒரு முடிவுக்கு வந்தது போல இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் நடந்தது. கோவிலில் பூசாரி முன்னிலையில் அனைத்து சடங்குகளும் முறைப்படி முடிந்து நான் அன்வியை திருமணம் செய்து கொண்டேன். பல ஆண்டுகால தாகம் தீர்ந்தது. நான் இழந்த அனைத்தும் எனக்கு மீண்டும் கிடைத்தன. அன்வி எனக்கு வெறும் மனைவி மட்டுமல்ல, என் வாழ்வின் புதிய தொடக்கமாகவும் இருந்தாள். அவளுடைய ஊக்கமும் துணையும் பல ஆண்டுகளாக நான் இழந்திருந்த துணிச்சலை எனக்கு மீண்டும் கொடுத்தன. நான் மீண்டும் என் சொந்த காலில் நின்றேன். ஒவ்வொரு அடியிலும் அன்வி என்னுடன் இருந்தாள். மெல்ல மெல்ல என் வியாபாரம் மீண்டும் வளரத் தொடங்கியது. மக்கள் என்னை மீண்டும் அடையாளம் காணத் தொடங்கினர். ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம் இருந்தது. இப்போது என்னிடம் உள்ள அனைத்தும் அன்வியின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் அடித்தளத்தில் நின்றன. இனி ஒருபோதும் கருவப்படக்கூடாது என்றும் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்றும் நான் உறுதியாக தீர்மானித்தேன். ஒரு காலத்தில் என்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அதே சாம்ராஜ்யத்தை நான் மீண்டும் கட்டியெழுப்பினேன். இன்று மீண்டும் என் தொழில் என் கைகளில் இருந்தது. இது அனைத்தும் அன்வியால் மட்டுமே சாத்தியமானது. அவள் ஒவ்வொரு திருப்பத்திலும் எனக்கு துணையாக நின்றாள். ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் எனக்கு ஊக்கமளித்தாள். நான் தோல்வியை தழுவுவதற்காக பிறந்தவன் அல்ல என்பதை எனக்கு நினைவுபடுத்தினாள். அன்வி திருமணத்தன்று மட்டும் என் கையை பிடிக்கவில்லை, ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எனக்கு துணையாக நின்றாள். அவள் மட்டும் இல்லை என்றால் என்னால் மீண்டும் நிமிர்ந்து நின்றிருக்கவே முடியாது. இப்போது மீண்டும் பெரிய தொழிலதிபர்களின் பட்டியலில் என் பெயர் இடம்பெற தொடங்கியது. ஆனால் இந்த முறை அதில் அகந்தை இல்லை, மாறாக நன்றியுணர்வு மட்டுமே இருந்தது. இந்த வெற்றி அன்வியின் நம்பிக்கை மற்றும் துணையின் பலன் என்பதில் எனக்கு முழு நிச்சயம் இருந்தது. காலம் கடந்தது. என் வியாபாரம் முன்பை விட அதிகமாக விரிவடைந்தது. முன்பு யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்கள் அனைவருடைய கடனையும் நான் தீர்த்து வைத்தேன். அன்வி ஒருபோதும் என்னை விட்டு விலகவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் எனக்கு தைரியத்தின் மறுபெயராக விளங்கினாள். நான் என் குழந்தைகளுடன் மீண்டும் தொடர்பு கொண்டு அவர்களின் வளர்ப்பில் பங்கெடுக்க தொடங்கினேன். மெல்ல மெல்ல பழைய காயங்கள் ஆறத் தொடங்கின. ஒரு நாள் நான் அன்வியிடம் சொன்னேன், நீ மட்டும் இல்லை என்றால் என்னால் மீண்டும் எதையும் சாதித்திருக்க முடியாது. அவள் புன்னகைத்து சொன்னாள், அமன், இது அனைத்தும் உங்கள் மன உறுதியின் பலன். நீங்கள் மறந்து போன பாதையை மட்டுமே நான் உங்களுக்கு காட்டினேன்.
நான் அவள் பாதங்களை தொட்டு வணங்கி என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் இனி உனக்காகவே அர்ப்பணிப்பேன் என்பது என் வாக்குறுதி என்றேன். சிறிது காலத்திற்கு பிறகு அன்வி கருவுற்றாள். இந்த செய்தி எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் உலகம் இப்போது முழுமையடைந்தது போல உணர்ந்தோம். நான் எப்போதும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன். தொழிலை தாண்டி என் முழு கவனமும் அன்வியின் மீதே இருந்தது. அவளும் எப்போதும் புன்னகையுடன் இவை அனைத்தும் உங்கள் பிரார்த்தனையின் பலன் என்று கூறுவாள். இதற்கிடையில் ஒரு நாள் ஒரு துக்க செய்தி வந்தது. அன்வியின் தாய் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இதை கேட்டு அன்வி உடைந்து போனாள். நான் அவளுக்கு துணையாக நின்று, அம்மா இன்றும் நம்முடன் தான் இருக்கிறார், பிறக்க போகும் உன் குழந்தையின் வடிவில் அவர் மீண்டும் உயிர் பெறுவார் என்று கூறி அவளை தேற்றினேன். நாங்கள் இருவரும் இணைந்து அவருக்கு இறுதி சடங்குகளை செய்து மனதார பிரார்த்தனை செய்தோம். அன்வியின் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அவள் சொன்னால், இனி என் குழந்தையின் நலனுக்காக நான் மன உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதே அம்மாவின் கடைசி ஆசையாக இருக்கும். அன்வியின் அம்மாவின் மறைவிற்கு பிறகு நாங்கள் இருவரும் இன்னும் நெருக்கமானோம். நான் ஒவ்வொரு கணமும் அன்விக்கு துணையாக இருக்க முயன்றேன். தன் பேரன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அம்மா விரும்பியதாகவும் அவர் கனவு கண்ட அனைத்தையும் நாங்கள் அவனுக்கு வழங்குவோம் என்றும் அவள் கூறினாள். பிறக்க போகும் எங்கள் குழந்தை எந்த குறையுமின்றி வாழும் என்று நான் வாக்குறுதி அளித்தேன். நாட்கள் செல்ல செல்ல அன்வியின் உடல்நிலை நாளுக்கு நாள் நலிவடைந்து வந்தது. ஆனாலும் அவள் எப்போதும் புன்னகைக்க முயன்றாள். அவள் அடிக்கடி என் கையை பிடித்து கொண்டு, அமன், ஒருவேளை எனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என் குழந்தை உங்கள் ஆதரவில் வாழ வேண்டும் என்று கூறுவாள். அதை கேட்டதும் நான் கோபத்துடன், இப்படி பேசாதே, உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது, இறைவன் எல்லாம் நன்மைக்காகவே செய்வார் என்பேன். இதற்கிடையில் என் முதல் மனைவி இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட செய்தி எனக்கு கிடைத்தது. அதை கேட்டபோது ஒரு கணம் நெஞ்சில் வலி ஏற்பட்டாலும் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் என்று நிம்மதி அடைந்தேன். சில நாட்களுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி என் முதல் 2 குழந்தைகளும் என்னிடமே திரும்பி வந்தனர். அன்வி அவர்களை கட்டியணைத்து தன் சொந்த குழந்தைகளைப் போலவே ஏற்றுக்கொண்டாள். அந்த தருணம் என் வாழ்வின் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. இப்போது என் வீடு ஒரு முழுமையான குடும்பமாக மாறியது. அன்வி என் குழந்தைகளுக்கு ஒரு தாயின் அன்பை கொடுத்தாள். இந்த குழந்தைகள் இனி என்னுடையவர்களும் தான். இவர்களுக்கு கிடைக்காத எல்லா மகிழ்ச்சியையும் நான் தருவேன் என்று அவள் கூறினாள். நாங்கள் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினோம். வரப்போகும் குழந்தையோடு பழைய காயங்களும் ஆறத் தொடங்கின. இறுதியாக அன்வி எங்கள் முதல் குழந்தையை பெற்றெடுத்த அந்த நாளும் வந்தது. வீடு மகிழ்ச்சியால் நிறைந்தது. உடைந்த என் குடும்பத்தை இறைவன் மீண்டும் முழுமையாக்கிவிட்டதை நான் உணர்ந்தேன். அன்வியின் அன்பு மற்றும் தியாகங்களின் பலன் அந்த பிஞ்சு புன்னகையின் வடிவில் எங்களுக்கு கிடைத்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அன்விக்கு 2வது குழந்தை பிறந்தது. இப்போது எங்கள் வீடு எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. என் முதல் குழந்தைகளுக்கும் அன்வியின் குழந்தைகளுக்கும் இடையே ஒரு தாயின் அரவணைப்பில் வளரும் உடன் பிறந்தவர்களின் அன்பு இருந்தது. நான் அடிக்கடி அன்வியிடம் சொல்வேன், நீ என்னை மட்டுமல்ல என் மொத்த வாழ்க்கையுமே காப்பாற்றி விட்டாய். அவள் சிரித்து கொண்டே, நாம் இருவரும் சேர்ந்துதான் நம் விதியை மாற்றினோம் என்பாள். என் முதல் மனைவி என்னிடமிருந்து பறித்த சொத்துக்கள் அனைத்தும் இப்போது அழிந்து விட்டன. அவளுடைய மொத்த முதலீடும் தீர்ந்து விட்டது. ஆனால் நான் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அன்வியுடன் இணைந்து பல தொழில்களை தொடங்கினேன். நாங்கள் தொடங்கிய அந்த தொழில்கள் குறுகிய காலத்திலேயே வெற்றியின் சிகரத்தை எட்டின. இப்போது நான் மீண்டும் ஒரு கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன். எங்களுக்கு பல வீடுகள் இருந்தன. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் சென்று வந்து கொண்டிருந்தோம். இவை அனைத்தும் அன்வியால் மட்டுமே சாத்தியமானது என்று நான் அடிக்கடி நினைப்பேன். ஒவ்வொரு திருப்பத்திலும் அவள் எனக்கு ஊக்கமளித்து துணையாக நின்றாள். என் முதல் திருமணத்தில் ஒருபோதும் உண்மையான அன்பு மலரவே இல்லை என்பது எனக்கு தெரியும். என் முதல் மனைவி என் இதயத்தில் இடம் பிடிக்க ஒருபோதும் முயற்சி செய்யவே இல்லை. ஒருவேளை அதனால் தான் நான் அவளிடமிருந்து விலகி சென்றேன். பிறகு விதி எனக்கு அன்வி போன்ற ஒரு வாழ்க்கை துணையை தந்தது. அவள் என் முழுமையற்ற வாழ்க்கையை முழுமையாக்கினாள். குழந்தைகளின் சிறந்த கல்விக்காகவும் தொழிலை மேம்படுத்தவும் நாங்கள் லண்டனுக்கு குடியேற தீர்மானித்தோம். காலம் கடந்தது. குழந்தைகள் வளர்ந்தனர். அனைத்தும் முழுமையாக மாறிவிட்டன.
ஒரு காலத்தில் நடைபாதையில் போர்வையை போர்த்தி கொண்டு அமர்ந்திருந்த அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். ஆனால் இன்று நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறேன். இருப்பினும் ஒரு நாள் வந்த ஒரு செய்தி அனைத்தையும் அதிர வைத்தது. என் முதல் மனைவி தனது புதிய கணவனுடன் சேர்ந்து சட்டவிரோதமான முறையில் என் தொழிலின் சில பகுதிகளை தன் பெயருக்கு மாற்றியிருந்தது தெரிய வந்தது. நான் அன்வியிடம் அனைத்தையும் சொன்னேன். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் என் கையை பிடித்து கொண்டு சொன்னாள், இனி பயப்பட தேவையில்லை. அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் பறித்த ஒவ்வொன்றையும் நாம் மீட்டெடுப்போம். பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு நாங்கள் அனைத்தையும் மீட்டெடுத்தோம். இந்த முழு பயணத்திலும் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், உறவுகள் என்பது வெறும் இரத்தத்தாலோ அல்லது சட்டத்தாலோ உருவாவதில்லை. அவை உண்மை மற்றும் தியாகத்தால் உருவானவை. இன்று என் குழந்தைகள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். என் தொழில் விரிவடைந்து உள்ளது. ஆனால் எனக்கு மிகவும் விலை மதிப்பற்றது அன்வியும் என் குடும்பமும் தான். நான் அன்வியிடம் சொன்னேன், நீ மட்டும் இல்லை என்றால் இன்று நான் ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன். அவள் புன்னகையோடு சொன்னாள், உங்களுக்குள் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத மன உறுதி இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு கண்ணாடியாக மட்டுமே இருந்தேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை தந்ததற்காக இறைவனுக்கு மௌனமாக நன்றி கூறினோம். நன்றி.